அதில் கலியுகத்தில் தமிழ்நாட்டை யார் யார் ஆளுவாங்க, இந்தியாவை யார் யார் ஆளுவாங்கன்னு பேர் வரும்போது விஜய்னு ஒரு பேர் வருது. ஸோ ஓலைச்சுவடி பிரகாரமும் விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகரன் தான் இப்போ அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவசரமா என்னன்னு தெரியல. அவர் டேட் ஆஃப் பர்த் 27/1945 280க்கு எகெயின்ஸ்ட். அதனால தான் அவர் எகெயின்ஸ்டா திரும்புறாரு. விஜய் 100% அரசியலுக்கு வருவார். பெரிய வரிகனா அவராக வர மாட்டார். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. அக்டோபர் 7ஆம் தேதி சித்தர் கோட்டம் யூடியூப் சேனல் சார்பா நான் இங்க வந்திருந்தேன். அப்போ நியூமராலஜியை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டேன். நீங்களும் ஜோ பைடன் தான் ஜெயிப்பாரு, ட்ரம்ப்புக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப முதல் வேட்பாளர் போவோம். யார் அவரு? டொனால்ட் ட்ரம்ப். இப்ப அவரை நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிறந்தது 14/6/1946. ஆமா சார். அவர் நம்பர் 542. ஏற்கனவே எலெக்ஷன்ல 394 இருக்கு இல்லையா எலெக்ஷன் டேட்ல. ஆமா, இந்த 4 அங்க வருது. அவர் ஜோ பைடன். அவருடைய பிறந்த தேதி 20/11/1942 227. ஓ, அவர் நம்பர் 227. கையெழுத்து 3ல போடுறாரு. மாத்திக்கலாம். அதனால என் கணிதத்தின் மேலேயும் என் கணிதத்தின் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன். இதுல கண்டிப்பா பைடன் தான் ஜெயிப்பாரு. ட்ரம்ப்புக்கு டைம் சரியில்லை. நீங்க சொன்ன மாதிரி ஜோ பைடன் தான் ஜெயிச்சாரு, ட்ரம்ப்புக்கு டைமே சரியில்லை. ஏன்னா கோர்ட் அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கு, மக்களோட சப்போர்ட் சுத்தமா இல்ல, மீடியா போக்கஸே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு நியூமராலஜியை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய அமெரிக்க தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு அப்படின்னு தமிழ்நாட்டுல கணிச்சு சொன்னது நீங்க ஒரு ஆள் தான் சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆமா சார். இருக்கிறது எல்லாமே சொல்லலாம் சார். சொல்றவங்க கெட்டிக்காரங்களா இருக்கு. கணிதம் சூப்பரான கணிதம், சயின்ஸ், பக்கா சயின்ஸ். கணிச்சா எல்லாத்தையும் சரியா சொல்லலாம். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா சார், அதே மாதிரி இப்ப நடிகர் விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா அவரு தான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. நடுவில் அவங்க அப்பாவுக்கு அவருக்கு வர பயங்கர சண்டை ஓடிட்டு இருக்கு. இது இப்படியே தான் தொடருமா, இல்ல அவர் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் இருக்குமா? அவர் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் சிஎம் ஆவாரா? கண்டிப்பா. இதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு தேவையா? தேவையில்லை, ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன். யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தா நீங்க கேட்டீங்க. குறிப்புலாம் இருக்கு சார். ஆக்சுவலா இப்ப விஜயை பத்தி நம்ம பேசணும்னா அவர் என் கணிதப்படி அவர் பிறந்த தேதி தெரியும். அவர் பிறந்த தேதி 22/6/1974 எண் 443. அவருடைய நம்பர் சுய நம்பர் 443. அந்த 4க்கு 148 ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த நம்பர் தான் ஹெல்ப் பண்ணும். 3க்கு 69. எங்க எது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. ஆக்சுவலா அவர் விஜயின் பேர் வச்சிருக்காரு 13. 4க்கு 1 ரிலேஷன் இருக்கு, 9க்கு 3 ரிலேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு விஜயின் பேர் வச்சது ரொம்ப அற்புதமா இருக்கும். இனி பிறக்க போற குழந்தை கூட 443ல வந்தா நீங்க கண்டிப்பா 13ல பேர் வைங்க, சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நாங்க என் கணிதத்துல ஒரு குழந்தை பிரபலம் ஆகணும்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தா பேர் வைப்போம். வைக்கும்போது 443 இருந்தா 13 தான் வைக்கணும். சரி, அவர் கையெழுத்து விஜயின் 13ல தான் போடுறாரு. இளைய தளபதினு பாத்தீங்கன்னா அதனுடைய எண் கணிதம் பாத்தீங்கன்னா 4 and 9 வருது. இந்த 1க்கு அவர் 4 பிறந்தார் இல்லையா, அதே 4ல வருது. 3க்கு 9 சப்போர்ட், 9 வருது. 9 ஆளுமை. இப்ப 3 எல்லாரையும் தூக்கி விடுற ஒரு நம்பரு, எல்லாருக்கும் சாம்பிள் எக்ஸாம்பிளா இருக்க ஒரு நம்பரு, குரு மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் நம்பரு, ரொம்ப அமைதியான நம்பரு. அதுக்கு 9 வரனால ஆளுமை கொடுக்கும். ஸோ அங்கேயே இருக்குது அவர் இளைய தளபதி அப்படின்ற பேர்லயே அவர் ஏற்றம், அவர் வளர்ந்து வந்த அந்த விதம் இருக்குது. அடுத்தது தளபதினு இப்ப போடுறாரு, அது 6 and 8. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 9 சப்போர்ட், 8 4 சப்போர்ட், அவர் 443. அதனால அதுவும் நல்லா தான் இருக்கு. இப்ப ரெண்டாவது, இப்ப நம்ம பார்த்திருந்து அவர் 14 வருதா, 8 வருதா, ரைட். இவருடைய முதல் படம் நாளையத்திற்கு, அது 4ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. 4/12/1992. அது 4. பூவே உனக்காக நல்ல டர்னிங் பாயிண்ட். அது பாத்தீங்கன்னா 15/2/1996 6 6 7 9 and 8 வருது. பேர் 9 and 8ல 9 வருது, 8 வருது. காதலுக்கு மரியாதை 8 and 9. 8லாம் சீக்வன்ஸ் நம்பர் 148. அதெல்லாம் சக்சஸ் ஆகிருப்பாங்க. எதுக்காக ரெஃபர் பண்றேன்னா இந்த நம்பர் எது ஃபாலோ பண்ணி வச்சுதான் படம் சொல்ல போறோம். குஷின்னு ஒரு படம் வந்தது, அது 8 and 2. கில்லி 7 and 3. அதுல 3 இருக்கு பாருங்க. கில்லியில செம சக்சஸ் அந்த படம். ஏன்னா அவரே 3 தானே அவருக்கு ஃபேட் நம்பர். அடுத்தது போக்கிரி 4 5 and 4. இந்த 5 எல்லாம் பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யற டைரக்டர் பொறுத்து வரும். 4 அவருக்கு வரும். 4 முடியாது, சக்சஸ் ஆகாது. துப்பாக்கி 1 and 8, கத்தி 4 and 7, தெரி 8 and 9. இப்படி பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நடக்கிறது எல்லாமே 148 சீக்வன்ஸ், 3 ரிலேட்டடா 9 வரும். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன எடுத்துக்கொள்ள வந்துட்டோம்.
சூரியன், ராகு, செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்கள் தான் அவரை உயர்த்தி பிடிக்கிற கிரகம். விஜய் மக்கள் இயக்கம் 8 and 5 அதுவும் நல்லா போயிட்டு தான் இருந்தது. இப்போ மாஸ்டர் எடுக்கிறாரு, அது 1 and 7 அந்த நம்பர், அது வந்து நல்ல தேதி ரிலீஸ் பண்ணால் பயங்கர சக்ஸஸாக போகும். எனக்கு தெரிஞ்சு 4, 8 இந்த தேதி ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அது யாராவது நியமனி வச்சுருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகரன் தான் இப்போ அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவசரமாக என்னன்னு தெரியல. அவர் டேட் ஆஃப் பர்த் 27/1945 28க்கு எகெயின்ஸ்ட். அதனால தான் அவர் எகெயின்ஸ்டாக திரும்புகிறார். தசாபதி இப்போ சந்திர தசை எழுதுவார், திரும்புகிறார். அது திரும்பினாலும் டோட்டல் 1 வருதுனால விஜய் கூட அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னா இந்த வருஷம் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒன்றாயிடுவாங்க. கண்டிப்பாக விஜயினுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்க்கவும், சந்திர ரேகை அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, கோரக்கல் எழுதும். அதில் கலியுகத்தில் தமிழ்நாட்டை யார் யார் ஆளுவாங்க, இந்தியாவை யார் யார் ஆளுவாங்கன்னு பேர் வரும்போது விஜய்னு ஒரு பேர் வருது. ஸோ ஓலைச்சுவடி பிரகாரமும் விஜய் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பிரகாரமும் தமிழ்நாடு 3ல் வருது. 3 விஜயனுடைய ஃபேட் நம்பரு. விதிப்படி அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகியே தீரணும். விஜய் 100% அரசியலுக்கு வருவார். பெரிய வேடிக்கைன்னா அவராக வர மாட்டார், வரவேற்கப்படுவார். ரஜினியை போல அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். இந்த 8 and 9 அவர் ஃபாலோ பண்ணுறதுனால எம்ஜிஆருக்கு அடுத்த செல்வாக்கு அவருக்கு உண்டாகும். இப்போ நீங்கள் பார்த்தாலே ரஜினி அளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டார் தான். இவரும் அப்படிதான் இருக்கார். இவர், அஜித், ரஜினி 3 பேரும் ஒரே கேட்டகரியில் நிற்கிறாங்க. பவர்ஃபுல்லாக, எல்லா பிளானட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கு. இவருக்கு எப்படி ராகு, சூரியன், குரு, சனி இந்த 4 வேலை செய்தோ அதே மாதிரி ரஜினிக்கு சில கிரகங்கள் இருக்கு, அஜித்துக்கு சில கிரகங்கள் இருக்கு. இப்ப நீங்க கேட்டது விஜயை பத்தி சொல்லிட்டேன். விஜய் கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார். தமிழ்நாட்டின் தலையெடுத்து அவர் நாட்டை ஆள வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவரால் மக்கள் சில நன்மைகளை பெற வேண்டும் என்று விதி இருக்கிறது. அது என் கண்டு இடம் கொடுது. எல்லா வருமா சொல்லிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see.